லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 1:38. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். கரங்களை அலையில சொல்லுங்க. இங்க யோவானுடைய சீஷர்கள் 2 பேர். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் வெளிப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மேல் இறங்குகிறாரோ அவர்தான் என்று சொன்னார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் இவரை குறித்து விசேஷித்த காரியங்களை சொன்னபடினால அவருடைய சீஷர்கள், யோவானுடைய சீஷர்கள் இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டு அவரை பார்க்கிறார்கள். இப்ப இயேசு புறப்பட்டு போகிறார், தனியாக போகிறார். போகும்போது இந்த 2 பேருக்கும் அவரை குறித்து அறிவதற்கு ஆசை, அவரை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆசை. மெதுவா பின்னாடி போறாங்க, யோசி போறாங்க, தயங்கி போறாங்க. இயேசு போய்கொண்டு இருக்கிறார், பின்பாக இரண்டு பேரும் போகிறார்கள். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஏன் வாரோங்கதுன்னு தெரியும், எதுக்கு வாரோங்கதுன்னு தெரியும், எப்படி வாரோங்கது ஆண்டவர் மறைவானது ஒன்றுமே கிடையாது. நினைச்சு பாருங்க, ஒரு மனிதர் முன்பாக போகிறார், அவர் பின்பற்றவங்க எப்படி போவாங்க? அவருக்கு தெரியாம போறவங்க அப்படியே போவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவர் என்ன, இவங்களும் அப்படி நின்றுடுவாங்க இல்லப்பா. அடுத்து போனா அப்படியே போவாங்க, ஏதோ அப்படி போயிட்டே இருந்திருப்பாங்க. இவர் எங்கப்பா இருக்காரு, டாடி எங்கேயோ இருந்து வந்தாருன்னு சொல்றாரு, இவரை குறித்து தேவனே வெளிப்படுத்தினா சொல்கிறாரு, இவர் எங்க இருக்கிறார், எப்படி தங்கி இருப்பார்? இயேசுக்கு நம்முடைய சிந்தைகள் தெரியும், நம்முடைய வாஞ்சைகளை அறிந்த தெய்வம், நம்முடைய விருப்பங்களை அறிந்த தெய்வம். வேதம் சொல்கிறது அவர் மன விருப்பத்தின்படி தந்திருக்கிறவராம். அல்லேலூயா. நம்முடைய எண்ணத்தில் தோன்றும் போது, எண்ணத்துல கிரியை செய்கிற ஆண்டவர், நம்முடைய உள்ளத்தை படிக்கிற தெய்வம், நம்முடைய உள்ளத்தை படிக்கிற தெய்வம், நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். மற்றவங்கள்ட்ட சொன்னாதானே தெரியும். சில சொல்லுவாங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டேன தெரியுமா அப்படிப்பாங்க. நீ சொன்னாதானே தெரியும், எனக்கு தெரியப்படுத்தலையா, ஒரு போன் பண்ணி இருக்கலாம், ஒரு SMS அனுப்பி இருக்கலாம், அல்ல நான் எத்தனையோ முறை பார்த்தேன், நீ நேரில் சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு மனிதர்கள் சொல்வார்கள், நீ சொன்னால்தான் எனக்கு தெரியும், உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு தெரியப்படுத்தினால்தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஆனா இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல எழுதிருக்கும், நாத்தான்வேல் என்பவன் ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் அவனை என்ன செய்தேன் பார்த்தேன். ஏன் அத்திமரத்துக்கு உட்கார்ந்து பீடி உடிச்சுக்கிட்டு இருந்தார் அவரு? ஆண்டவர் ஒரு மனிதனை உற்று கவனிப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி பர்டிகுலரா கவனிப்பார் என்று சொன்னா, நிச்சயம் அந்த அத்திமரத்துல கீழே உட்கார்ந்து அந்த நாத்தான் வேலை என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் வருகிறார்னு சொல்கிறார்களே, 430 வருஷமா நாங்க காத்திருக்கிறோமே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாரு, எப்பொழுது வருவீர் என்று சொல்லி அதை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தாராம். ஏன்னா வந்தவன சில கபடற்ற உத்தம இஸ்ரவேல். இன்னைக்கு நிறைய பேர் தம் பிள்ளைகளுக்கு நாத்தான் வேலுங்க பேரை வைக்க மாட்டாங்க. சரி, நாத்தான் வேலு, நாத்தம் வேலுன்னு கூட்டுருவாங்க. நிறைய பேர் வைக்கிறதே கிடையாது. ஆனா அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடற்றவர், உத்தமமானவர். கபடற்றவர்னாலே நல்ல காரியம், உத்தமமானவர்ங்கிறது காரியம். அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல். இஸ்ரவேலர் அநேகர் இருக்கிறார், கபடற்ற உத்தமமான ஒரு இஸ்ரவேலன். அப்படி ஒரு உத்தமமான சாட்சி பெற்ற ஒரு சகோதரர். அப்படிப்பட்டவர் நிச்சயமா அங்க உட்கார்ந்து என்ன செய்ய இருக்க மாட்டாரு, தவறான காரியத்தை அவர் செய்யவில்லை. ஒரு ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம், ஒரு ஆண்டவர் நோக்கி அவர் என்ன செய்து கொண்டு இருக்கலாம், தியானித்துக் கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு வந்தார். ஆண்டவரை தேடக்கூடிய இருதயம் அவருக்குள்ளாக இருந்தது, ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்தது. என்னைக்குமே பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருவருக்கொருவர் நல்ல ஐக்கியத்தை கொடுப்பார். நேற்று ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்தார். அவர் வரும்போது நான் சரியா 10 மணிக்கு நான் போன் பண்றேன் அவருக்கு, பிரதர் எந்த இடத்துல வந்துட்டீங்கன்னு. அவர் சொல்றாரு, நான் சாத்தாங்குளத்துல செட்கோ ஆபீஸ் முன்னாடி நிக்கிறேன், எப்படி வரணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன். வந்த உடனே அவர் சொல்றாரு, ஐயா நான் பைக்கை நிறுத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி செல்போனை கையில எடுக்கிறேன், உங்க போன் வருது. ஏன்னா நிறைய முறை எனக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நிறைய முறை அவருடைய தேவைகளை அறிந்து என்ன செய்கிறோம், நான் பொறுத்து பரிசுத்தாவுடைய நடத்தல். அப்போ ஒரு நாத்தான்வேல் ஆண்டவரை தேடுகிறான், கர்த்தரை தேடுகிறார். அவர் ஆண்டவரை பார்த்து அநேக காரியங்களை தேடுகிறார். கர்த்தரும் அவரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த 2 பேருக்கு என்ன வந்தது? இயேசு எங்கே தங்கி இருக்கிறார், இயேசு எங்கே தங்கி இருக்கிறார்?
இப்படிப்பட்டவர் எங்கே தங்குவார்? யோவான் ஸ்நானகன் எங்கே தங்கியிருந்தார்? யாருக்கா தெரியுமா? யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்துல. எப்படி என்று சொன்னா, இயேசு குழந்தையா இருக்கும்போது ஏரோது ஒரு பெரிய கட்டளை கொடுத்து விட்டார். 2 வயதுக்குப்பட்ட குழந்தைகளை என்ன செய்யணும்? கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி. அப்போ யோவான் ஸ்நானனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 6 மாசம், 6 மாத குழந்தை. அப்ப யோவான் ஸ்நானகனை கொலை செய்து விடுவார்கள். வயதிப காலத்துல பிறந்த குழந்தை. அதனால தேவனால் எச்சரிப்பு பெற்று யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர் அவரை எங்க கொண்டு போயிட்டாங்க? காட்டுக்குள்ள கொண்டு போய் வளர்த்தார்களாம். அல்லது அந்த ஸ்டேஜ்ல இருந்து யாருமே உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஏன்னா யூத குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யும்படி ஏரோது கட்டளையிட்டபடினால யோவான் ஸ்நானன் உயிரோடு இருப்பதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த இடத்துல அவர் வனாந்திரத்துல வளர்ந்தார். வனாந்திரத்துல சாப்பாடு, காட்டு தேனையும் வெட்டு கிளிகளை என்ன செய்தாராம்? சாப்பிட்டாராம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ந்த அந்த யோவான் ஸ்நானகன் படுக்கிறது எந்த இடத்துல வேணாலும் படுத்துக்கிடுவார். அவர் ஒரு சன்னியாசி. ஒட்டக தோலை ஆடையாக போர்த்திருந்தார். எந்த இடத்திலையும் படுத்துக்கொள்வார், எந்த தண்ணியும் குடிச்சுக்கிடுவார். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. இப்ப இயேசுவை பார்க்கிறார்கள். எங்கள் யோவான் ஸ்நானகன் இவர் பெரியவர் என்று நினைக்கிறோம், இவர் மிகவும் பரிசுத்தமான நினைக்கிறோம். இவரே புகழத்தட அடக்கிற அளவுல ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருடைய பாதரட்சியின் வாரையை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் இல்லை சொல்லி தன்னை தாழ்த்துகிற இந்த அளவுக்கு உள்ள ஒரு யோவான் புகழக்கூடிய அளவுல ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் எங்கே தங்கி இருக்கிறார்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன? ஆண்டவரை ஆராய்வதற்காக, ஆண்டவரை தியானிப்பதற்காக அந்த 2 பேரும் வாஞ்சியோடு தேடி போனாங்க. இன்னைக்கும் பாருங்க, இந்த ஆராதனை என்பது என்ன தெரியுமா? ஆராதனை என்பது என்ன தெரியுமா? கர்த்தரை தியானிப்பது. கர்த்தரை தியானிப்பது. தியானிப்பது என்று சொன்னா ஆண்டவரை ரசிப்பது. ஆண்டவரே உடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. உன்னத பாட்டு அப்படிதான் எழுதியிருக்குது. உடைய நாசி எப்படி அழகா இருக்குது ஆண்டவரே. மூக்கை பார்த்து யாரும் ரசிப்பாங்களாங்க? ஆமா, உன் மூக்கை பார்த்தால் குடமிளகாய் போல அழகா இருக்கிறது. உன் கண்கள் ஆந்தையை போல. அப்போ நம்ம ரசிச்சுதான் கவிதை எழுதுறாங்க. ஆராதனை என்பது என் ஆண்டவரை ரசிப்பது. அல்லேலூயா. அதான் இந்த சன்னியாசி பொன்னம்மா அவங்க பாட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த உலகம், இந்த வீடு, இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது? சாதாரண மண்ணு. ஆனா நீர் யாரு? மாணிக்கம். மாணிக்கம்னா என்னதுங்க? விலையேற பெற்றவர். நிறைய பேர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன்னு யாரோ பக்கத்து மாணிக்கத்தை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஐயா, இந்த மாணிக்கத்தை நான் எதுக்கே விட்டுறக்கூடாது. மாணிக்கம் என்பது விலையேற பெற்றது. மண் என்பது ஒன்றுக்கும் ஒரு விலை இல்லாதது. அதனால சொல்ல, இந்த விலையேற பெற்ற இந்த மாணிக்கத்துக்காக இந்த மண்ணை நான் குப்பையாக விட்டு விடுவேன். இந்த ஒண்ணு இல்லாத மண்ணுக்காக என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன். அவர் மாணிக்கம், அவர் மாணிக்கம், அவர் உயர்ந்தவர். அதாங்க ஆண்டவர் ஆராதிப்பது, ரசிப்பது. தொழுகிறோம் எங்கள் பிதாவை பாடுறோம் பார்த்தீங்களா? கரங்கள் பொன்வளையங்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல காண்பதாலே. ஆண்டவரே, உடைய கண்ணு எப்படி இருக்குதா? புறா கண்களை போல இருக்கிறான். கன்னங்கள் எப்படி இருக்கிறதா? கந்தவர்க்க பார்த்திகளை போல இருக்கிறதா? உடைய கால்கள் கல் தூண்களை போல இருக்கிறது. உடைய கைகள் பொன் வளையல்கள் போல இருக்கிறது. உடைய தலைமுடி சுருள் சுருளா இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரை ரசிப்பதான் ஆராதனை. ஆண்டவரை தேடி ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை ரசிப்பதான் ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிப்பது நல்லதமா ஆராதனைக்கு அதிக முக்கியம் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் எப்படி பேசினார்? லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை இங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய வாயை திறந்து, எதுங்க வாயை திறந்துங்க, பெரிய வாயை திறக்காமல பேச முடியும்? அதை கூட அவருங்க ரசிச்சிருக்காங்க. நம்முடைய ஆண்டவரை நம்ம தேடணும், ரசிக்கணும். என் ஆண்டவரை தேடணும். ஏசாயாவுக்கு சொல்லியிருக்கிற வஸ்திரத்தால் வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்தது. யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார், மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே பிரகாசிக்கிற வெண்கலத்தை போல இருந்தது. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே அணிந்து கொண்டிருந்தார். மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்தவரை ரசிக்கிறாங்க. ஆண்டவரை, அவரை தேடி தேடி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை ரசிக்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் என் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தபடினால அவங்க தேடி போறாங்க. அப்படி வாஞ்சை அறிந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க? யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? இன்றைக்கு அநேகர் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. பல காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் என்னங்க? அது ஒரு நபர் தானா? திரைக்கடல் ஓடியும் எதை தேடணுமா?
திரவியம் தேட வேண்டுமா? அப்போ அந்த இயேசுவை நாம் அவர் சொல்லுங்க என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன தேடுகிறீர்கள்? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன தேடுறீங்க, எதை தேடி வந்திருக்கீங்க? சில சொல்லுவாங்க ஒண்ணுமே தேடல, அப்புறம் சும்மா வந்திருக்கிற அப்படிமாங்க, சும்மா ஆண்டவர் அனுப்பி விட்டுருவாரு. முதலாவது நாம் இயேசுவை தேட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சான பிறகு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் நாங்க அறிந்து கொண்டு தானே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், இயேசுவை தானே தேடி வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்றேன், இயேசுவை தேட வேண்டும். அது எப்படி தேட வேண்டும்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு சில சகோதரிகள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு போகிறார்கள். கல்லறையில போய் அங்க பார்க்காங்க, அங்க இயேசு இல்ல. அப்பொழுது தேவதூதன் ஒருவர் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவேன், அவள் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு அநேகர் இயேசுவை தேடுகிறார்கள், தெய்வத்தை தேடுகிறார்கள். ஆனா தேடக்கூடிய விதத்தில் தேடாமல், தேடக்கூடிய இடத்துல தேடாம, தேடக்கூடிய நேரத்தில் தேடாமல் இருக்கிறார்கள். இயேசுவை அந்த கல்லறை தோட்டத்தெல்லாம் வச்சாங்க, அங்கதான் அடக்கம் பண்ணாங்க, எல்லாம் உண்மைதான். இப்ப இயேசு அந்த இடத்தை விட்டு எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு, வெளியே போய்விட்டாரு. ஒரு சிலர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க, பாரம்பரியத்தில் அல்லது சரியில்லாத சத்தியத்தில் இல்லாத சபையில அவங்க இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நல்ல ஆண்டவர்களை இருந்த பிறகு சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க வேண்டாமா என்று சொல்லும்போது சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் இங்கதான் உட்கார்ந்து ஆராதிப்பேன், இங்கே உட்கார்ந்து ஆராதிப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாளிலே இயேசு அங்க வைக்கப்பட்டது உண்மைதான், இப்போது அந்த பாரம்பரிய கல்லறையில இயேசு இல்ல. அந்த அழுகின அந்த நாற்றம் எடுத்த உடல்களும் எலும்புகளும் இருக்கிற இடத்துல இயேசு இல்ல. அன்னைக்கு இயேசுவும் அங்கேதான் வைத்திருந்தார்கள், அது ஒரு காலம். இயேசு அங்கேதான் அறிமுகப்படுத்தப்பட்டார், அது ஒரு காலம். இயேசு அங்கேதான் இருந்திருந்தோம், அது ஒரு காலம். ஆனா இயேசு இப்பொழுது அதை விட்டு வேறொரு இடத்துக்கு போய்விட்டார். இன்னைக்கு இயேசுவை தேடுறவங்க ஏன் தேடணும்னா, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறார்? எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடி வந்திருக்கிறீர்களோ அவர்கள் நடுவுல இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இங்கே இருக்கிறார். ஒரு நாள்ல இயேசு என்ன செய்வார்? இந்த பூமியை எல்லாம் விட்டு எங்க போயிருவாரு? தம்முடைய ராஜ்யத்தில். அப்ப நம்ம எங்க போனோம் சொல்லுங்க? அவர் எங்க இருக்கிறாரோ அங்க போய்விட வேண்டும். இயேசு கல்லறையில் வைக்கப்படும் போது இவங்க தேடி போனது உண்மைதான். ஆனா இயேசு இப்ப எங்க போய்விட்டார்? வேறொரு இடத்துக்கு போய்விட்டார். அவர் இல்லாத இடத்துல. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், இயேசு இல்லாத இடத்துல அவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு இல்லாத இடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தெய்வம் இல்லாத இடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்துல, வசனத்தை போதிக்காத இடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காலத்துல அங்க இயேசு இருந்தது உண்மைதான். இன்னைக்கு யார் இல்ல? இயேசு இல்ல, அவர் வெளியே போய்விட்டார். காந்தியடிகள் என்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாராம். ஆனா ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரா, இயேசுவின் போதனைகளை மட்டும் கிறிஸ்தவர்கள் கேட்டு நடந்திருப்பாருன்னு சொன்னா நான் என்னைக்கோ கிறிஸ்தவனா மாறி இருப்பேன். இயேசு சொன்ன போதனைகள்லாம் நல்லதுதான், இயேசு சொன்ன எல்லா போதனைகளும் நல்லதான். ஆனா அதை கிறிஸ்தவர்களை என்ன செய்ய கிடையாது, சரியாய் செயல்படுத்துவது கிடையாது. அவர் ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கிற, வெள்ளைக்காரங்க ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போனாங்க. சொல்லிட்டாங்களா, எப்ப நீ கருப்பை, நீ என்ன செய்யக்கூடாது, இங்க வரக்கூடாது. ஒரு முறை அப்படித்தான் ஒரு கஷ்டப்பட்டவர் ஒரு ஆலயத்துக்கு போனாராம், பணக்கார சர்ச்சுக்கு. அங்க போனோடனே பார்த்துருக்குறாங்க, எப்பா நீ ஏன் சர்ச்சுக்கு வந்த அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், உனக்கெல்லாம் அங்க சர்ச்சில் இடம் கிடையாது, இதெல்லாம் யாரு, பெரிய பெரிய ஆட்களை ஆராதிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் உயர் ஜாதி ஜனங்களை ஆராதிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் பெரிய பணக்காரங்க ஆராதிக்கக்கூடிய இடம், உனக்கு வேற ஒரு கோயில் இருக்கு அங்க போயிரு, இங்க வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சொல்ல, ஐயா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஆராதிக்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வெளியே ஏற்றி கதவை பூட்டி விட்டார்கள். உள்ளுக்கு ஆராதனை நடக்குது. இவர் வெளியில வந்து என்ன அப்படின்னு பரிதாபமா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க ஒருத்தர் பரிதாபமா இவரோட பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அவர் இவரை பார்த்து கேட்டிருக்காரு, என்னப்பா வெளியில வந்திருக்கிய, என்ன உள்ளுக்கு போய் ஆராதிக்கலையா நீ, ஜெப நேரத்துல வெளியில வந்துட்டியா, ஆராதனத்துல என்னன்னு கேட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா நான் உள்ளுக்கு ஆராதிக்க போனேன் இயேசுவை தேடி, அவங்க வெளியில போய் சொல்லிட்டாங்க, நான் வந்து சாதாரணமானவன், நான் வாழ்க்கை தரத்துல குறைந்தவன், வெளியில போய் சொல்லிட்டாங்க. அவன் சொல்லி, இப்படி தான்பா உள்ளுக்கு விட மாட்டேங்காங்க, என்னையே உள்ளுக்கு விட மாட்டேங்காங்க, உன்னையும் எப்படி விடுவாங்க அப்படின்னு கேட்டாரா. அப்ப நீங்க யார் யான்னு கேட்டாக்க அவர் சொன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னையே அவன் என்ன செய்ய மாட்டேங்க, உள்ள விட மாட்டேங்க. வெளிப்படுத்த விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்கிறது, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது, சபைக்கு நீ எழுதுப்பா. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுதுவது என்ன எழுதணும்? 20ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இங்க யாருக்கு எழுதுகிறார்? சபைக்கு எழுதுகிறார். சபையே, நான் உன் வாசல் படியில் என்று தட்டுகிறேன். திருச்சபையே, உன் வாசல் தட்டுக்க, நீ வெளியே என்னைக்கோ பூட்டிட்ட, என்னைக்கோ நீ சபையை விட்டு வெளியே தள்ளி விட்டாய். நான் வாசற்படியில தட்டி கொண்டு இருக்கிறேன். நீ கதவை திறந்தா நான் உன் கூட சாப்பிடுவேன். இன்னைக்கு இயேசு சபைகளுக்கு புறம்பாகப்பட்டு இருக்கிறார். நீங்க அந்த இடத்துல போய் இயேசுவை தேடினீங்கன்னா வெறும் கல்றதான் இருக்குங்க, இயேசு இருக்க மாட்டாரு. இயேசு இருக்க மாட்டாரு. இயேசு இல்லாத இடத்துல நம்மளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா இல்லாத இடத்துல எனக்கு இடமே தேவையில்லை. வேதம் சொல்லுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எப்ப சொல்லணும்? இயேசு விட்டு பிரியக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலைனா அந்த நேரத்துல நம்ம சொல்லணும், இயேசுக்கு உங்களுக்கு நடுவ ஒரு வேலை வந்ததுன்னா, வேண்டாம் ஆண்டவரே, நீர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். இயேசுக்கு நமக்கு நடுவா ஒரு பதவி வரும் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் இல்லாத இடம் எனக்கு தேவையில்லை. இயேசுக்கும் நமக்கு நடுவாக ஒரு சம்பந்தம் வரும் என்று சொன்னால், ஒரு உயர்வு வரும் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு மேன்மை வரும் என்று சொன்னால், இயேசு இல்லாத இடம் எனக்கு தேவையில்லை. அந்த கல்லறையில ஒருவேளை மாணிக்கமும் பொன்னும் வைடூரியமும் குமிச்சு வச்சிருந்தா கூட நான் அந்த தேவதூதன் சொல்லியிருப்பார், அவர் இங்கே இல்லை. இங்கே மாணிக்கம் இருக்கிற, இங்க பொண்ணு இருக்கிற, இங்க ஆசைகள் இருக்கிற, செல்வம் இருக்கிறது. ஆனா இயேசு இல்லப்பா. இயேசு வெளியில போயிட்டார் கலிலேயா மலைக்கு. அங்க மறுரூமாய் தரிசனமாக போகிறார். நீ அங்க போன அனுப்பி விட்டுருவாரு. நீங்களும் நானும் அங்கதான் போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தான். நீர் மட்டும் போதப்பா. ஓ, வாழ்ந்தாலும் உம்மோடு, மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் அறிக்கையிட்டு சொல்லுவோமா? வாழ்ந்தா நீர் மட்டும் போதப்பா. நாம் இயேசுவை தேட வேண்டும். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். என் வாழ்க்கை உமக்கு தானப்பா. வாழ்ந்தாலும் ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரை தேடணும். ஏதோ ஒரு காரியத்தை தேடக்கூடாது. அப்பா நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதிகாலையில தேடணுமா, காலையில கத்தரை தேடணுமா, காலையில கத்தரை தேடணுமா. என் வாழ்வின் முதன்மை என் இயேசுவுக்கு தான். முதலாவது இடம் என் இயேசுவுக்கு தான். முதலாவது இயேசுவை தான் நான் தேடுவேன். என் வாழ்க்கையில எப்போது இயேசுவுக்கு தான் முதலிடம். காலையில தேடணும். சின்ன பிள்ளைங்களை பாருங்க, பச்சை பிள்ளைங்களை பாருங்க. நம்ம பக்கத்துல படுத்திருக்கோம், அது அம்மாமாருக்கு நல்லா தெரியும். படுத்திருக்கும் போது கியா அப்படின்னு அழும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளை அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி தேடும், அப்படி தேடும். பக்கத்துல இல்லைன்னா என்ன செய்யும்? கண்ணை கூட திறந்து பார்க்க காய் அப்படின்னு கத்திரும். எங்க அம்மா எனக்கு பக்கத்துல வேணும்.
எங்க அம்மாவுடைய ஸ்பரிசம் எப்பவும் வேணும், எங்க அம்மாவுடைய வாசம் அது எப்பவுமே எனக்கு வேணும், எங்க அப்பாவுடைய கதகதப்பு எனக்கு வேணும், நான் அந்த தாய் பாசத்தை படுத்திருக்க விரும்புகிறேன். அதே போலதான் ஏசப்பாட்ட எந்திரிச்ச உடனே எப்படி பச்சை பிள்ளை தாயை தேடுதோ அதே போல எடுத்த உடனே எங்க அப்பாவை தேடணும். அது சிலர் யாரை தேடுகிறீங்க, என்னத்தை தேடுறீங்க, எதை தேடுறீங்க? காலையிலே எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் வந்துட்டான்னு தேடுறீங்களா? நியூஸ் பேப்பர் வந்துட்டா, தந்தி வந்துட்டா, SMS வந்துட்டா, இதைத்தான் தேடிட்டு இருக்காங்க அநேகர். காலையில் வந்தோடனே பால்காரன் வந்துட்டானாப்பா. நிறைய பேர் இயேசு முகத்துல முழிக்கிறாங்களோ டீ முகத்துல முழிக்கிறாங்க. அப்படி காலை வச்சுட்டு எழுப்பணும், அப்படி எட்டி பார்த்துட்டு தான் என்ன செய்வாங்க? இயேசுவை தேடணும். எங்க போனாலும் இயேசுவை தேடுங்க. வேலைக்கு போற இடத்துல இயேசுவை தேடுங்க. எந்த இடத்துல இயேசுவை தேடுங்க. அவர் சொல்ல, நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்க இந்த நாட்கள்ல? எதை தேட வேண்டும்? முதல்ல இயேசுவை தேட வேண்டும். இரண்டாவது எபிரேயர் 13:14 தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், பரலோகத்தை தேட வேண்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை நாம் தேட வேண்டுமாம். வாசிக்கலாம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாம் நாடி தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஐயா, ஒன்று வரப்போகிறது, இப்ப இதை தேடல, அதைத்தான் நாம் தேட வேண்டுமா? வரப்போகிறதை தேட வேண்டுமா? நல்ல மாப்பிள்ளை தேடுறேன், நல்ல பொண்ணை தேடுறேன், நல்ல வேலையை தேடுறேன், நல்ல ஒரு வீட்டை தேடுறேன், நல்ல ஒரு இடத்தை தேடுறேன். இன்னைக்கு மக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஜனங்களும் தேடுறாங்க, நிம்மதியை தேடி ஓடுறாங்க, நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், சமானத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடுறதெல்லாம் நிலையற்றது, இந்த வேலை நிலையற்றது, இந்த பணம் நிலையற்றது, எந்த ஒரு காரியம் நிலையற்றது. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேடக்கூடிய நிரந்தரமான ஒன்று பரலோகம். ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை தேடினோம் அப்படின்னு இருக்கவங்க கூட அனைவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த நித்திய ராஜ்யத்தை தேடாம இருக்காங்க, நித்திய ராஜ்யத்தை தேடாம இருக்கிறாங்க. நீங்க இயேசுவை தேடி வந்தது நல்லதுதான். இன்னைக்கு நிறைய பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றையா, ஏதோ ஒரு சபையில் அங்கமாக்குறேன், ஏதோ ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறேன், இப்படி நிறைய பேர் வேதத்துக்கு புறம்பாய் செய்கிறார்கள். ஒரு காரியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்க, இந்த வேதத்துல சொல்லப்படாத எந்த காரியத்துக்கும் யாரும் கீழ்ப்படியாதீங்க. நான் சொன்னால் நீங்க என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. இந்த வேதத்துக்கு புறம்பா நான் எதை சொன்னாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. ஏன்னா பவுல் சொல்கிறார், பவுல் என்னங்க சொல்றாரு? நானாவது வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவது மாறுபாடாய் பிரசங்கித்தார். இந்த வேத புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிறதோ சொல்லி இருக்கிறதோ இதற்கு விகற்பமாய் போதித்தால் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அவர் தனக்கு கூட கேரண்டி கொடுக்கல, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கேரண்டி கொடுக்கிறார். நான் கூட மாறலாம், நான் வேத என்ன செய்யாது, மாறாது என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வர நாம் சத்தியத்தில் நிலைநிற்பது ஆண்டுடைய கிருபை. அதே போல வேதத்தில் இல்லாத எந்த காரியத்துக்கும் நீங்கள் கீழ்ப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. வேதத்தில் சொல்லப்படாத எந்த வார்த்தை அது இல்லையா, நீங்க கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு பரிசுத்தவான் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவர் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்கள் சொன்னாலும் சரி, வேத புத்தகத்துல இல்லையா கீழ்ப்படியாதீங்க. இயேசுவின் நாமத்துல 100% சொல்ல அது பிசாசோட உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் சில உபதேசங்களை வச்சுக்கிட்டு அதை கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறாங்க. வேதத்துல இல்லாத வார்த்தைய கீழ்ப்படிய வேண்டாம், சேர வேண்டாம். நிச்சயமா அப்படி உங்களுக்கு ஒரு காரியம் தேவைப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்க கையில கொடுத்துருக்க வேத புத்தகத்துல அதை ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். அல்லது பவுல்கிட்ட சொல்லவே இந்த வார்த்தையை விட்டுட்டப்பா, சீக்கிரம் எழுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த காரியத்தை சேர்த்து சொல்லுன்னு இருப்பாரு. கொர்நேலியோ ஆண்டவரை பற்றி அறிந்தது கொஞ்சம், இன்னும் அதிகம் அவன் அறிய வேண்டும் என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை அனுப்பினான். நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான். சவுல் ஆண்டவரை குறித்தது கொஞ்சம் அறிந்தது கொஞ்சம், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனனியாவை என் ஆண்டவரை அனுப்பினார். பேதுரு ஆண்டவரோடு இருந்து அவர் சொல்றார், பவுலுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் எழுதின சில காரியங்களை அறிந்து கொள்ள நமக்கு அரிதா இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவர் சத்தியத்தை படிப்படியா வெளிப்படுத்தின தெய்வம் எல்லாவற்றையும் சொல்லியிருக்க மாட்டாராங்க. வேதத்தில் இல்லாத எந்த வார்த்தையும் அது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட எந்த காரியம் கர்த்தருடைய கிடையாது. தைரியமா எடுத்து நிக்கலாம்.
நம்முடைய சபையிலையும் ஒரு பெரிய ஒரு காரியம் வைத்திருக்கிறோம். இந்த வேதத்துக்கு புறம்பாக யார் சொன்னாலும் என்ன கிடையாது. அது மாதிரி இந்த வேதத்திலிருந்து யார் சொன்னாலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வேதத்தில் இருக்கணும், வேதத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ ராஜ்யம் இன்னைக்கு அநேகர் வந்து ஏதோ ஒரு சின்ன காரியத்தை அப்படித்தான் போயிட்டு இருக்காங்களே தவிர தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடவில்லை. நான் ஏதோ வாழ்றையா, ஏதோ இருக்கிறேன், எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கடந்த நாள்ல கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு கிராமத்துக்கு நம்ம தம்பிமாரெல்லாம் கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கைப்பிரதியை கொடுக்க போனாங்க. அப்போ ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னாரா, தம்பி நீ இங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, அதனால இங்க செய்யாதீங்க, எங்க போங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாத இடத்துக்கு போங்க. உண்மை, அவர் சொன்னது உண்மைதான், அவர் சொன்ன இதுவும் தப்பு கிடையாது. ஆனா அதே வேளையில கிறிஸ்தவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கணும்? வேதத்தின்படியான கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இயேசு அடியான் அப்படின்னு பேர் வச்ச உடனே நான் என்ன ஆயிருவேங்க? இயேசுக்கு அடியானா மாறிடுவேனா? சொல்லுங்க ஐயா. எனக்கும் பேர் வச்சுட்டாங்க, நானும் வேதக்காரனா மாறிட்டேன், ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், நற்குருன்னு எடுத்துட்டேன், சங்கம் கட்டுதேன், வரி கட்டுதேன், எண்ணெய் வரி, மண்ணெண்ணெய் வரி, தேங்காய் வரி எல்லாத்தையும் என்ன செய்றேன்? கட்டுறேன். பரலோகத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் பரலோகத்தின் தகுதி கிடையாது. ஐயா நான் மற்ற இடத்துக்குலாம் போல, நான் பெனியல் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நீங்க உங்க சபைக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் வாரந்தோறும் ஆராதனை வைக்கிறேன், தசமாத்தெல்லாம் கொடுக்குறேன், நான் சில காரியம் அப்படினாலும் நீ போக முடியாது. என் பிரசங்கத்தை கேட்டதுனால இங்க உட்கார்ந்ததுனால நீங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீங்க சரியா உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்கிற இந்த வார்த்தையின்படி உங்களை ஆயத்தப்படுத்தாவிட்டால் கைவிடப்பட்டுருவீங்க. வேதம் அழகாய் சொல்கிற நிலையான நகரம் நமக்கு இங்க கிடையாது, இங்க கிடையாது. இது பூமி நமக்கு நிலை கிடையாது. இங்க இருப்பது வரை நமக்கு ஒரு வாடகை விட மாதிரி, அடுத்த செகண்ட் காலி பண்ணிட்டு போனோம். வாடகை விட கூட 3 மாசம் டைம் கொடுப்பாங்க காலி பண்ணதுக்கு. ஆனா இயேசு இந்த பூமியை காலி பண்ணதுக்கு 1 செகண்ட் தான் கொடுப்பாரு. ஒரே ஒரு செகண்ட், ஒரு இமைப்பொழுதுல என்ன செய்யணும்? நிறைய நினைச்சுக்காங்க ஆண்டவர் வந்து எக்கால ஊதுவார், முதல்ல இதுல போட்டு சி மேஜர்ல பிடிப்பாரு, இல்ல இல்ல எஃப்ல பிடிங்கன்னு சொன்னோன்னே 2வது பிடிப்பாரு, அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடலாம்? எல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குழப்பி போயிடலாம். அப்படிலாம் முடியாது. ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு இமைப்பொழுதுல எல்லாம் மர்வமாக்கி விடுவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51 52 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமைப்பொழுது. இன்னைக்கு அதுக்குத்தான் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்துல எப்படி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோமா, ஆவிக்கு ட்ரெஸ் நமக்கு வேணும். கருப்பா இருக்கவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்தன் ஒரு செகண்ட் வருகையில நம்ம எல்லாம் எப்படி ஆக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பெருமைமாக்க பாராட்டாதீங்க, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒரே மாதிரி மறுரூபமாக்கி விடுவார். இந்த பூமியில தான் ஏற்ற தாழ்வு, இந்த பூமியில நெட்ட குட்டை கருப்பு சிவப்பு அதெல்லாம் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி மாத்திடுவார். தேவதூதர்களை போல இருப்போமா, அவ்வளவு மகிமையாக இருப்போமா. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பாவஞ்சி செத்தான நாத்தம் பிடிச்சவனா மாறி விடுவான். ஒரு வியாதி வந்தா இருக்க முடியல. ஆனா இயேசு நம்ம எல்லாம் மறுரூபமாக்க போகிறார். அதற்காகத்தான் நாம் தேட வேண்டும். என் ஆண்டவருடைய சமூகத்துல மறுரூபமாக்கப்பட என்ன வேணும்? எனக்கு எதெல்லாம் விட்டுவிட வேண்டும்? விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டு விடுங்க. அது கடைசி நேரத்தில் என்ன செய்யும்? உங்களை மறுரூபமாக்க விடாம தடுத்துக்கிடும். கடைசி நேரத்தில் தடுத்துக்கிடும். கடைசி நேரத்துல உங்களை அந்த இது இயேசுவின் ராஜ்யத்துக்கு போடாம தடுத்து விடும். அதனால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், வேத வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போட வேண்டும். பரலோகத்தை தேடணும். நிலையான நகரமாக்க இங்கே இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நித்திய நகரத்தை வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஒரு மகிமையான இடத்தை நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கென்று என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது. ஐயா ராஜ்யம் எப்போ கிடைக்கும்? கடைசி காலத்துல கிடைக்கும். ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? செத்தப்படதான் கிடைக்கும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. இப்பொழுதே தேடணும், இப்பொழுதே தேடணும். நமக்கு ஒரு வீட்டை கட்டணும். நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம அங்க போகணும், அதுக்கு ஆயத்தமாக்க வேண்டும். வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. எங்க தேடணுமா? மேலானவைகளை தேடுங்க. இந்த பூமிக்குரிய காரியங்கள் அழிந்து போகும், நம்ம விட்டு அகன்று போகும். சொல்லுவோம், ஐயா இதான் எங்க தாத்தா இருந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்லாம் எங்க அப்பாவுடைய இடங்கள் ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாகனத்தை நான் தான் வைத்திருப்பேன் அப்படி சொல்லுவோம். எல்லாம் நிரந்தரமற்றது. நமக்கு நிரந்தரமான ஒன்று இருக்கிறது. யார் அதை பிடுங்கி கொண்டு போக முடியாது. எந்த ஒரு திருடனும் அதை பறித்து கொண்டு போக முடியாது. அங்கே அது துரு பிடிக்காதான். அப்படிப்பட்ட நித்தியமான ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மேலானவைகளை தேட வேண்டும். நீர்மேல் மேதும் குமிழி போல் மின்னும் ஜடாமோகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். நீர்மேல் மோதும் பூரண அழகுள்ளவரே, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நந்தரேசுவே. சுகமின்மை எல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். சுகமின்மை எல்லாம் உள்ளத்தின் ஆற்றல் உணர்ந்து பாடுங்க. இந்த உலகத்தின் இச்சை எல்லாம் என்னை பூரண அழகுள்ளவரே. கரங்கத்திற்கு பாடுமா? நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுக்க பார்க்கும். இப்ப நான் சொல்றேன், நீங்க எதை வேண்டாம் என்று இது பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு பல இயேசு எனக்கு போதீங்களோ, இயேசு 2 வீட கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இந்த வருமானத்துக்கு பல இயேசு எனக்கு போதும், இயேசுவை பிரிக்கிற இந்த வருமானம் வேண்டாம் என்று சொன்னா அதே ஆண்டவர்கள் கொடுப்பார். அதான் ரகசியம். இந்த உலகத்துல நீங்க அற வைத்து கஞ்சி குடிச்சு நீங்க வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்தியாக வாழ வைப்பார். மட்டும் நினைச்சுக்காங்க. நான் இப்படி பண்ணின உடனே எல்லாவற்றையும் விட்டு பரதேசியாக அப்படி இருக்கணும்லாம் சொல்லல. நானும் போதிக்கப்பட்டேன். அது தவறான உபதேசம். பரலோகத்தில் மட்டுமல்ல, பூமியிலும் என் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன். காலைல எந்திரிக்கிறேன், நீ மத்தியானம் நீ படி அப்படிங்கிற, ராத்திரி படி அப்படிங்கிறேன். அவன் மத்தியானம் போல அவன் சாப்பாடு வச்சு கொடுக்குங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேரங்கிறது போறேன், வாங்கி பிளேட்டை தூக்கி வீசுறேன். என்ன சாப்பாடு உனக்கு வேண்டி கிடக்க? படிக்க சொல்லி இருக்கிறேன். ராத்திரி போல அதை போல படிச்சுக்கிட்டே இருக்கிறான். ராத்திரி போல சாப்பிட்றான். உடனே நினைச்சேனே, வாங்கி ஒரு அடி. சாப்பிடாத. என்ன செய்ய? உனக்கு என்னதான் முக்கியம்? பரிச்சுதான் முக்கியம். நீ படிச்சு பெரிய படிப்பாகணும். உனக்கு சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன். தூங்க போற. என்ன தூக்கம்? தூங்கவே கூடாது. நீ என்ன செய்யணும்? இப்படி எந்த தகப்பனா செஞ்சா நல்ல தகப்பனாங்க? அவனுக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல ஒரு வேலை இருக்கு, நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாம் இருக்கு. அவன் படிக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஐயா உன் லட்சியம் வந்து படிப்பு, நீ நிறைய மார்க் வாங்கணும். என்ன நல்லா சாப்பிடு, நான் நல்லா தூங்கு, நான் உனக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து தரேன். என் பிள்ளை ஏன்னா படிப்புல கஷ்டப்படுவேன், நீ இவ்வளவு நேரம் படிக்கணும், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை சொல்லுவேன். அதுக்காக வயிற்றுல என்ன செய்ய மாட்டேன், கை வைக்க மாட்டேன். ஏசப்பா அப்படிதான். பரலோக ராஜ்யம் நித்தியம் வைத்திருக்கிறார், அதுக்கு நீ ஆயத்தமாக வேண்டும் சொல்லுவார். அதுக்காக உலகத்துல உங்களை அடிச்சு நொறுக்கி என்ன செய்ய மாட்டார். அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரவங்க என்ன உபத்திரம்? இயேசுவின் நாமத்து நிமித்தம் வரக்கூடிய உபத்திரம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் வரக்கூடிய உபத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே ஆண்டவர் கிருபையாக எனக்கு வயிற்று வலியை கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் கொடுத்தா கொஞ்சமா கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் கொடுத்தா எப்படிதான் கொடுப்பாரு? நிறைவா கொடுப்பாரு. கொஞ்சம் மேல பளிச்சுன்னு குத்தது, அது ஒரு கொஞ்சம் மேல இஞ்சி தட்டி கொடுத்தாலே அது போயிடும், இல்லை வெள்ளை போட்டு சுட்டுத்தினாலே போயிடும். இது கத்தர் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்தா பெருசா தான் கொடுப்பாரு. அதனால ஆண்டவர் வைத்தியில கொடுத்தாரு நிச்சயங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வைத்து வலி இல்லை. அவர் நம்முடைய பாடுகளையும் நோய்களையும் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து காலி பண்ணிவிட்டார்.
தீர்த்து விட்டார். இதுக்கு பிறகு என்ன சொல்றோம்? ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தின் பொக்கிஷங்களில் அந்த வயிற்று வலியை எனக்கு தந்தார். அந்த பரலோகத்தின் அந்த களஞ்சியத்தில் உள்ள தலைவலி எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வியாதி இல்லை, எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதான் தந்திருக்கிறார். இதெல்லாம் கொடுக்கிற பிசாசு. அவனுடைய கிரியைகள் வந்து அந்த காரியங்களை பண்றது, ஆண்டவர் விடுதலை கொடுக்கறது ஆண்டோடைய கடமை. அதனால பூமியில உங்களை கஷ்டப்பட்டு வேதனைப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நீங்கள் பூமியிலும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், பரலோகத்திலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கே இயேசுவின் நாமத்தினுமத்தை என்ன செய்யப்பட வேண்டியிருக்கும்? உபத்திரப்பட வேண்டியிருக்கும். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த மண்ணு சில நேரத்துல என்னைத்தான் பிடிச்சு விடன்னு சொல்லும். நம்ம வேண்டாம், ஏன் எனக்கு மாணிக்கம் தான் வேணும்னு சொல்லும், இது கள்ள கொண்டு எரியும். இந்த அதிகாரி சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு வந்தா தான் முடியும், இந்த காரியத்தை செய்தாதான் முடியும். சொல்லுவோம், ஐயா இந்த மண்ணு எனக்கு தேவையில்லை, அந்த மாணிக்கம் போதும் போது சொல்லுவோம், நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் பாரு. இந்த நாமத்திருமத்தம் வரக்கூடிய உபத்திரம் நமக்கு உண்டே தவிர மற்ற கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்ப இரண்டாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேட வேண்டும். மூன்றாவது எதை தேட வேண்டுமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள் நித்திய ஜீவனை அளிப்பார். எப்படி அதை தேடுகிறார்கள்? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து தேடுகிறார்கள். மூன்றாவது பிறருக்கானவைகளை தேட வேண்டும். பிறருக்கானவைகளை தேட வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கானவைகளை தேடுகிறார்களாம். தங்களுக்குரியவர்களை இன்னைக்கு அநேகர் தேடுகிறார்களாம். ஐயா நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி சொல்லு, நான் மனசார யாருக்கும் தீங்கு செய்து கிடையாது, நான் நல்லதுக்கும் போக மாட்டேன், கெட்டதுக்கும் போக மாட்டேன். அப்படி சொல்றாங்க. பிணமும் என்ன செய்யும்? நல்லதுக்கும் போகாது, கெட்டதுக்கும் போகாது. சிலர் எப்ப பார்த்தாலும் சிரிப்பாங்க. கேட்டா நான் ரொம்ப நல்லவே அப்படிமாங்க. நீங்க நல்லவே நீங்க சொல்ல வச்சு நீங்க செய்யக்கூடிய நற்கிரிகளை வைத்தா என்ன செய்யணும்? நல்லா இருக்கும். ஒரு ஆளு ஆஸ்பத்திரி மார்ச்சோரியில ஒரு பிரேதம் கிடந்தா சிரிச்சுக்கிட்டே செத்துருந்தாராம். செத்தும் போது சிரிச்சுக்கிட்டே செத்துருந்தாராம். ஏன் அப்படி செத்தாரு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, இடி இடிச்சு மின்னல் மின்னிட்டு இருந்தான். அந்த மின்னல் அடிச்சோடனே இவர் என்ன நினைச்சாரு, யாரோ போட்டோ எடுக்காங்க நினைச்சிட்டு போட்டோவுக்கு சிரிச்சுட்டே என்ன செஞ்சாராம்? போஸ் கொடுத்தாராம், தலையிலே இடி விழுந்துட்டான். இதை நம்ம சந்தோஷம் சொல்ல முடியுமாங்க? அவர் சிரிச்சுட்டே செத்தார். ஐயா சந்தோஷமா செத்தாரியா, சந்தோஷமா இறந்தாரு சொல்ல முடியுமா? இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருப்தியா இருக்கேன்னு சொல்ல முடியும். இதை மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. மற்றவங்களுக்கு உதவி செய்வது என்பது, நம்ம இப்போ சமீபத்தில் ஆடிட்டுக்காக ஒரு ஆடிட்டரை பார்க்கும்போது நம்ம ட்ரஸ்ட் விஷயமா அவர் சொன்னார், நீங்கள் உதவி செஞ்சதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? ஐயா நான் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கவே கிடையாது, நாங்கள் அப்படிலாம் செய்வோம், அதை காட்ட வேண்டுமே, அப்போ தான் உங்களுக்கு சொல்லியே கிடைக்கும், அந்த அரசாங்கத்துடைய பதிவுகளை நீங்கள் செய்ய முடியும், என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். ஒரு 15 ரூபா தட்டை கொடுக்கறதுக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க? பெரிய மேடை வச்சு வரவேற்பு வச்சு, கடைசியில் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயன்பெற்றவர்களை விட அதுக்காக கூட்டத்துக்காக செலவு பண்ணதான் நிறைய இருக்கும். அதுதான் நிறைய பண்ணியிருப்பாங்க. கேட்டா வள்ளல் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களாம் யாரா? கொடை வள்ளலாம், கொடை வள்ளல். அவர் 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்து சொல்லுவார், 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கிறேன், ஸ்டேஜ் இப்படிலாம் போட இல்லைன்னு செய்யும். கடைசியில் 7,500 ரூபா அதுக்கு செலவாக்கிட்டு 2,500 என்ன செய்வாங்க? அப்ப நற்கிரிகள் என்பது தேவைப்படுகிறவர்களுக்கு உண்மையா செய்யறதுங்க. உண்மையா செய்யறது, மனப்பூர்வமா செய்யறது, மனப்பூர்வமா செய்ய. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கட்டாயம் உதவி செய்யணும். சபை விசுவாச பிள்ளைகள்லாம் வறுமையிலே இருக்கக்கூடாது. ஒருத்தன் வியாதியா இருந்தா யார் தான் போய் பார்க்க போனோம்? நம்ம தான் போய் பார்க்க போனோம். நீங்க போனால் இயேசு வருவார், நீங்க போனாலும் இயேசு அங்க இருப்பார், அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. யார்டா வாரா என்னைய பார்க்கறதுக்கு, என் பிள்ளைய பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வாரா? பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நோட்டு வச்சு அவ்வளோத்தையும் குறிச்சு வச்சிருவாராம். மேலே போய் சொல்லுவாராம், வியாதியா இருந்தேன் என்னை பார்க்கவில்லை. எப்பொழுது ஆண்டவர் நீர் வியாதியா இருந்தது? எந்த ஹாஸ்பிட்டல் ஆண்டவர் அட்மிட் பண்ணியிருந்தாரு? சொன்ன பாலசுப்ரமணியம் டாக்டர் எனக்கு நல்ல பழக்கம், நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேனே.
ஆண்டவரே எந்த இதுல ஒருவேளை சிலுவையில கையில அடிச்சதுல அதுல இருந்து காய்ச்சல் எனக்கு ஒரு அர்த்தம் நல்லா தெரியும், நான் உண்மை நல்லா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போய் ஆண்டவர் சொல்ல போறீங்க, நான் மந்திரில லெட்டர் வாங்கி தந்திருப்பேன் ஆண்டவரே, உமக்கு நல்ல ஹாஸ்பிட்டல சேர்த்திருப்பேன், நல்ல நல்ல பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பேன், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாம போயிட்டீரு. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். ஆண்டவருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெண்டாவது இருக்கட்டும், இப்ப நம்முடைய கண்களுக்கு முன்பாக யார் வியாதியா இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஜெபிப்பது உதவி செய்வது கடமை. அல்லேலூயா. கடந்த சில வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரன் வியாதிப்பட்டார், மரண போராட்டம், மாச கணக்கில் படுக்கையில் இருக்க வேண்டிய நிலைமை. அவர் நல்ல கௌரவமான உள்ளவர், அதனால அவரை யாராவது பார்க்க போவாங்க, பார்க்க போயிட்டு பாக்கெட்ல இருந்து ரூபாய் எடுத்துக்கலாம், ஐயோ வேண்டாம் 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 வேண்டாங்கன்ற படுக்கையில யாரை பார்த்தாலும் வேண்டாம்னு சொல்லு. இங்க கடைசியில காப்பிக்கு வழி கிடையாது, செலவுக்கு வழி கிடையாது, ரொம்ப கஷ்டம். உடனே கூட இருந்த சவரை என்ன பண்ணாரா, யாராவது கொடுக்க போனாங்கன்னா அவர் வேண்டாம்னு சொல்லக்கூட, சரி ஏன்ட்ட தந்துருங்க அப்படின்ட்டு வரான். அது நாங்கள் பாக்கெட்ல கை விடும்போதே பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது ரூபாய் எடுத்து இப்படி கொடுக்க போகும்போது கையை தூக்குவார், அதுக்குள்ள நாங்க ஏன்ட்ட தந்துருங்க அப்படின்னு வாங்கிடுவோம். அதை வச்சுதான் எங்க கதை ஓடுனது. அப்ப தேவைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க, தேவைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு முறை நான் மேடையிலிருந்து விழுந்து கால் நடக்க முடியாம இருந்தேன். அப்போ பண்டாரபுரத்துல ரூத் சிஸ்டர் என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்திருக்கு, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு மேல இருக்கும், 10-12 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்ப சௌரி பார்க்க வந்தவங்க போகும்போது ஒரு 20 ரூபாய் காணிக்கை எனக்கு கொடுத்தாங்க. நானும் என் பாணியில வேண்டானே அவங்க தலையணுக்கெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையா சொல்லப்போனா என்னுடைய குடும்பத்துல அன்றைய தினத்தின் தேவைக்கு அந்த 20 ரூபாய் தான் இருந்தது. ஒருவேளை இல்ல வேண்டாம், அந்த சமயம் நம்ம ஊழியங்க பயங்கரமா நடந்துட்டு இருக்கும், என்கிட்ட 20 ரூபாய்க்கு நான் இல்லாம இருக்கேங்கிறது யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் தந்திருந்தார். ஆனா அன்னைக்கு 20 ரூபாய் இல்லை, அதை வைத்துதான் அன்னைக்கு செலவு பண்ணோம். அதான் அன்றைய தேவைகளை சந்திப்பதற்காக இருந்தது. அப்போ நம்ம சில வேளையில வியாதிசரை பார்க்க போகும்போது என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு வரக்கூடாது. அவளுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும், அவளுக்கு செபிக்கணும், பொருளாதார உதவியும் செய்யணும். ஏன்னா நன்மை செய்கிறதுலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஐயா எவ்வளவு நான் செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாரும் ஏமாத்தத்தான் போறான். அவன் குணத்தை அவன் மாற்ற மாட்டான், உங்களுடைய குணத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ஒரு முனிவரும் அவருடைய சீஷரும் ஆற்றங்கரை வரை நடந்து அதை கடந்து போய் கொண்டிருக்க வேளையிலே அங்க ஒரு தேள் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா காணப்பட்டது. அந்த தேள் தண்ணீர்ல விழுந்து ஆற்றோடு இடித்து கொண்டு போட்டது. அப்ப இந்த முனிவர் என்ன செய்யறான், அந்த தேள் மேல இறக்கப்பட்டு அந்த தேளை கையை வச்சு என்ன செய்யறான், தூக்கி கரையில போட்டாரு. அதை படக்குன்னு கூட்டிட்டு கரையில போட்டாலும் தேள் ஓடி போச்சு. இவர் கையை பிடிச்சு ஐயோன்னு தடவிட்டு இருந்தாரு. அப்ப ஷீசன் கேட்டானா, முனிவரே தலைவரே இது உமக்கு தேவையா குருவே, அதான் கொட்டுன்னு தெரியுமே, கொட்டுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க அதை கையில தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமாயா, அது கொட்டுற சுவாபம் அதோட சுவாபம், காப்பாத்துற சுவாபம் என்னுடைய சுவாபம். எப்படி அதோடைய புத்தியை அது மாற்ற முடியாதோ அதே போல என்னுடைய குணத்தை என்னால மாற்ற முடியாது. நற்கிரியில் செய்வதில் எந்த நாள் நம்முடைய குணங்களை மாற்றக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவை ஏமாத்திட்டு போட்டோம், கவலைப்படாதீங்க, கத்தருக்கு கணக்கு கொடுத்துருவோம். நீங்க ஒரு கலச தண்ணீர் கொடுத்தா கூட என்னதான் கத்த கணக்குல வச்சிருப்பாரு, அவன்டையும் கேட்பாரு. யாரு ஏமாத்திட்டாங்கனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவருக்கு தான் கொடுத்தோம், கஷ்டத்துல கொடுத்தோம். நற்கிரியில் செயலை சோர்ந்து போகக்கூடாது. அதனால என்னெல்லாம் கிடைக்குமா தெரியுமா, மகிமை இருக்குமாம், கனம் கிடைக்குமாம், அழியாமை கிடைக்குமாம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்குமாம். ஆண்டவர் மேல போனா நமக்கு ஒரு பாராட்டு விழாவே வைப்பார். சுவாபத்தை மாற்றக்கூடாது, சுவாபத்தை மாற்றக்கூடாது, ஜென்ம சுவாபத்தையும் மாத்தாம இருக்கக்கூடாது. ஜென்ம சுவாபத்தை என்ன செய்யணும், மாற்றணும். அதெல்லாம் நான் அந்த காலத்துல நான் கோவப்பட்டேன் அப்படின்னா 8 அதே மாதிரிதான் இன்னைக்கும். நீங்க தான் பிரசங்கத்துல சொன்னீங்க எப்படி சுவாபத்தை மாற்றக்கூடாது, அந்த சுவாபத்தை மாற்றணும். பழைய கெட்ட புத்தியெல்லாம் மாறணும். அல்லது நல்ல ஊழியக்காட்ட போய் தலைகீழ 10 நிமிஷம் உங்களை முக்கிய வச்சு என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுத்து விடணும். எல்லாம் டோட்டலா மாறி போயிடும், பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சிடும். சரி, அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு தேளும் ஒரு ஆமையும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்துதான், தேளும் ஆமையும். அப்போ ஆமை நிறைய நிச்சயம் வரும், தண்ணிக்கும் போகும். இந்த ஆமை டெய்லி வந்து கரையில இந்த தேளை பார்த்து என்ன செய்யும், நம்ம எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவோம். ரெண்டு ஜாலியா இருக்கும். பிறகு தேள் அங்க போயிரும், ஆமை தண்ணிக்குள்ள போயிரும். ஒரு நாள் இந்த தேள் சொல்லிருக்கு, ஆமை நம்பா நீ எங்கெல்லாமோ தண்ணிக்கெல்லாம் சுத்துறியா, எனக்கு தண்ணிக்குள்ளே வர முடியாது, பயம், எனக்கு நீச்சலும் தெரியாது, செத்து போயிடுவேன், என்னை தண்ணிக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஆசை, ஒரு நாள் கூட்டிட்டு போய அப்படின்னு கேட்டான். அது சொல்லிக்க, அதுக்கு என்ன பரவாயில்ல, என் ஓட்டு மேல உட்காந்துக்க, நான் நீ அப்படியே ஜாலியா என்ன செய்யறேன், 2 ரவுண்டு ஒரு நீச்சல் அடிச்சு அப்படி கூட்டு வந்துருதேன், நீ போயிடலாம் அப்படின்னு இருக்கு.
உடனே தேள் என்ன செஞ்சிருக்கு, மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த ஆமை அப்படி நீச்சல் அடிச்சு கொண்டு வர வரும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அப்பா இந்த பாரு, மீன் நீந்துது, அது நீந்து, இது நீந்துது. தேளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜென்ம புத்தி மாறாது பார்த்தீங்களா? இது என்ன செஞ்சிருக்கு, படக்குன இந்த பழக்க தோசையில் ஆமை ஓட்டில் ஒரு கொட்டு போட்டிருக்கு. ஆமைக்கு வலிக்கலை. என்னடா வலிக்கலையே, நம்ம என்ன அப்படி பவர் குறைஞ்சிட்டோம், நமக்கு தண்ணிக்குள்ளே உட்காச்சா நமக்கு தேளுக்கு பவர் குறைஞ்சிருக்குமோ அப்படிச்சு. அப்படியே ஆமை கழுத்து பக்கம் ஒரு இருக்குன்னு தான். அவ்வளோதான், ஆமை வலியில துடிச்சிட்டு ஐயோ நண்பா அப்படின்னு தான். அதுக்கு சரி நான் உனக்கு வலிக்காதோன்னு நினைச்சேன். இப்போ தேளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு உடனே நினைச்சு இந்த பக்கம் ஒரு போடு போட்டுருக்குது. ஆமைக்கு வலி தாங்க முடியல. என்னப்பா இப்படி பண்ற அப்படின்னு இருக்கு. அவர் சொல்ல, இல்ல இந்த பக்கம் உனக்கு வலிக்குமா, ஏன்னா ஓட்டில் குத்துனா என்ன செய்யல, வலிக்கல, அதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தேளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆமையை கொட்டி விளையாட ஆரம்பிச்சது. ஆமை சொன்னது, என்னப்பா இப்படிலாம் பண்ணுதுன்னு. உடனே தேள் சொன்னதான், எனக்கு அடிக்கடி கொட்டி பழக்கம். என் பழக்கம் என்னதான், கொட்டுறதான் என்னுடைய பழக்கம். அதனால நண்பா நீ மன்னிச்சுக்க, இந்த பழக்கத்தை என்னால மாற்ற முடியாது. உடனே ஆமை சொன்னதான், அடிக்கடி தண்ணியில முங்குது எனக்கு பழக்கம். நான் எப்போ மேலே போயிட்டு இருக்க மாட்டேன். நீ எப்படி உன் பழக்கத்தை உனக்கு விட முடியாதோ அது மாதிரி என் பழக்கத்தை விட முடியாது. படக்குன்னு தண்ணிக்குள்ள முங்கிட்டான். பிறகு என்ன 10 நிமிஷம் கழிச்சு செஞ்சுட்டு இதை மாதிரி இந்த ஜென்ம சுபாவத்தை என்ன செய்யக்கூடாது, இதான் என் பழக்கம், நான் முன்னாலே அப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நற்கிரிகள் செய்கிற பழக்கத்தை தான் நம்ம மாற்றக்கூடாதே தவிர ஜென்ம சுபாவங்களை என்ன செய்யணும், நம்ம விட்டு மாற்ற வேண்டும். கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் நிறைய வசனம் இருக்குது, நான் சபையோட ஆலோசனைக்கு தேவையான மட்டும்தான் எடுத்து வந்திருக்கிறேன். என்ன, நற்கிரிகள் செய்வதற்கு தேட வேண்டும், நன்மை செய்ய தேடணும். ஆண்டவர் சொல்றார், இது என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாய்? மற்றவனுக்கு நீங்க தீங்கு செய்வதற்கு ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா? வகை தேடிக்கொண்டிருக்கீங்களா? சத்ருவானவன் பிசாசனை எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி இதை மாதிரி தேடிட்டு இருக்கீங்களா? எப்படியாவது கவுத்துறணும், அன்னைக்கு எப்படியாவது கீழே தள்ளிடணும், எப்படியாவது பேரை கேவலப்படுத்திடணும், எப்படியாவது நஷ்டப்படுத்திடணும், இப்படி தேடிட்டு இருக்கீங்களா? அதான் ஆண்டவர், என்ன தேடிட்டு இருக்கீங்க? காலையில என்ன தேடுறீங்க? மத்தியானம் என்ன தேடுறீங்க? நற்கிரிகளை செய்ய தேடுங்கள். சபையில இருந்து நம்ம ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம், நற்கிரிகளை செய்யக்கூடிய ஊழியம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஊழியங்கள் என்பது போய்விட்டது என்று சொன்னா, வந்த உடனே பாட்டு, ஒர்ஷிப்பு, ஜெபம், வல்லமையான பிரசங்கம், முடிஞ்ச உடனே நிறைய காணிக்கையெல்லாம் வாங்கி வைத்துட்டு, கார்லாம் நல்ல புது புது கார் அதெல்லாம் பண்ணி வைத்து விட்டு சொகுசு வாழ்க்கை, இப்படி ஊழியங்கள் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நமக்கு வரக்கூடிய காணிக்கையில ஒரு பகுதியை கர்த்தருடைய ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. நம்முடைய நேரத்துல ஒரு நம்ம சபை அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சபை ஏதோ ஆராதனைக்கு வந்தா ஜெபம் பண்ணோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. டிராக்டர் கொடுக்க அவங்க, அப்ப நீ என்னை நேசிக்கியா? ஏக்கா நீங்க நீ நேசிக்கீங்களா? நேசிக்க. என் வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நமக்கு இயேசுவனை நேசிக்க டிராக்டர் கொடுக்குறாங்க, அதை மட்டும் ஊழியம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசு சொல்ல, நீ நேசிப்பா என்று சொன்னால் அவங்களுக்குள்ள உதவிகளை நம்ம செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். இயேசு நேசிக்கிற அன்பு உண்மைதான். அவர் நம்ம மேல அன்பு வைத்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். உதவி பெறக்கூடிய தகுதியுள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனையோ வியாதிஸ்தர் இருக்கிறார்கள், எத்தனையோ கடன்பட்டவங்க இருக்காங்க, எத்தனையோ வறுமையில வாடுறவங்க இருக்காங்க, எத்தனையோ ஒண்ணு முடியாதவங்க இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். இயேசு உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, அதை நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனா அவங்க செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும். நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். யாராவது ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா தைரியமா தூக்குங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுவாங்க? கடிச்சா தின்றுவாங்க. ஒரு விபத்தில் சிக்கினவர்களை யார் காப்பாற்றுகிறார்களோ அவங்க தான் முதல் குற்றவாளியாம். ஏன்னா மேக்சிமம் இவங்க தான் அடிச்சு போட்டிருப்பாங்க, இவங்க தான் அடிச்சு நினைச்சுவாங்க. ஐயா வழியில அடிபட்டு, ஏன்னா மனசாட்சி குத்தும். அதனால போலீஸ்காரங்களுக்கு தெரியும் நம்ம செய்யலன்னா கவலையே கிடையாது, இருந்தாலும் கவலையே கிடையாது. நம்ம வண்டியில ஒரு ஆள் அடிபட்டாரு, ரத்தமா கிடந்தாரு, நாங்க தான் தூக்கி போட்டோம், நாங்க தான் தண்ணி தெளிச்சோம், நாங்க தான் ஒரு 108க்கு போன் பண்ணோம், கூட நின்னோம். ஊருக்காரங்க 200 பேருக்கு மேல திரண்டுட்டாங்க. சொன்னாங்க, ஐயா இவங்க மேல தப்பு கிடையாது, அவர் தான் குறுக்க விழுந்தாரு, இவங்க தான் அவங்கள தூக்குனாங்க, இவங்க தான் தண்ணி கொடுத்தாங்க, இவங்க தான் ஓரமா தூக்கி வச்சிருக்காங்க. என்னங்க அடிச்சிட்டாங்களா, வண்டி உடைச்சிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போனோம், வண்டி விட்டு போங்க சார், நாளைக்கு வந்து பாத்துடுங்க அப்படின்னாங்க. கேஸ் நினைச்சோம். அந்த சகோடைய தாயார் சொன்னார், ஐயா கேஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், என் பிள்ளை பிழைச்சிக்கிட்டான் போதும். கர்த்தர் நல்லவர். நன்மை செய்யல என்ன செய்யக்கூடாது?
நாங்க நின்று கொண்டு இருக்கும்போது ஒரு பஸ்ல போற சொல்ல ரோட்ல நடு ரோட்ல ஐயா வண்டி எடுத்துட்டு போங்க, கண்டுக்கிடாதீங்க அப்படிங்கிறாரு. தைரியமா உதவி செய்யுங்க. அது நிமித்தம் நான் நெருக்கப்பட்டார். பரலோகத்தின் தேவன் நமக்காய் பரிந்துரைப்பார். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த சூழ்நிலை தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இயேசு நமக்கு அதுதான் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடக்கூடாது. பிறனுடைய என்ன செய்யணுமா? ஐயோ இன்னைக்கு பேங்க்ல வரிசையில நிக்க முடியல. இந்த வரிசையில நிக்க மாதிரி கொடுமை வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கதவு பூட்டி இருக்கும், எல்லாரும் வரிசையில் நிப்பாங்க. இந்த பின்னால இருக்காக்குன்னா இப்படியே தள்ளுவாங்க. ஏன்னா நீ தள்ளுன உடனே அவங்க கதவை பிச்சுட்டு போயிட முடியுமா? ஆனா இவங்க காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். ஒரு ஆள் எனக்கு பின்னால் நின்னாரு. அந்த ஒரு மனிதனுக்கு தொந்தி மட்டும் 1.5 அடி உயரம். அங்க கூப்பிட்டாதான் போனோம். அவங்க 10 பேரா கூடுவாங்க. ஆள் இப்படி தள்ளுறாரு பாருங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு நான் இந்த பக்கம் ஒதுங்கி நின்னேன். கடைசி போகணுமா? போனா நினைச்சிங்க போங்க அது சொன்னேன். ஐயா அவங்க கூப்பிட்டா தானே போக முடியும், நீ இடிச்சுக்கிட்டே இருந்தவொடனே போக முடியுமா? அப்போ உங்களுடைய நோக்கம்லாம் என்ன? நான் என்ன செஞ்சிடணும்? போயிடணும், நான் போயிடணும், அவ்வளவுதான். தள்ளிட்டே இருக்குது. பஸ்ல இருந்து இறங்கும் போது அப்படிதான். அடுத்தவங்க தலைமையில என்ன செஞ்சிருவாங்க? ஒரு படி இதுல வச்சா அடுத்தது அவங்க தலைமையில தான் வைப்பாங்க. எல்லா காரியத்திலும் அப்படித்தான். சுய பிரயோஜனத்தில் பிறருக்கானவைகளை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இருக்கு. அவங்க தாங்க ஆவிக்குரியவங்க. அதான் நகையை கடத்தினோடனே நம்ம ஆவிக்குரியவங்க கிடையாது. முழுக்க ஞானம் எடுத்தோடனே நம்ம ஆவிக்குரியவங்க கிடையாது. நம்முடைய கிரியையில காட்ட வேணும், நம்முடைய கிரியையில காட்டணும். அது நம்ம அலங்காரம் என்று வேதம் சொல்கிறது. இந்த அலங்காரத்தை காட்டினா இன்னொரு அலங்காரத்தை என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்க்கிறவங்க புண்ணியவாளன் அப்படின்னு சொல்லணும், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. இன்றைக்கு இந்த தினத்தினுடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடு. இன்றைக்கு காலகட்டம் எப்படி இருக்கிறது? தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள். ஐயா எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும். உலகத்தான் பழமளிச்சலாம். ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளைய கொடைக்கானல் வளர்க்குமா? ஊட்டி இங்க ஒரு ஊருங்க, கொடைக்கானலுக்கு ஒரு ஊரு. இந்த பிள்ளைய ஊட்டி வளர்த்தா இந்த பிள்ளைய எந்த ஊர் வளர்க்குமா? கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். நமக்கான காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்யும்போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க எப்படி நடக்கிறீர்களோ அதுக்கு படிதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க எதை தேடுறீங்க? உங்களுடைய தேடுதல் எதுவாக இருக்கிறது? உங்கள் தேடல் எதுவாக இருக்கிறது? உலகத்தையே தேடிட்டு இருக்கீங்களா? ஒரு மனிதன் ஒரு நாள்ல கீழே கிடந்து ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். அன்னையிலேருந்து அவனுக்கு நினைச்சான், கீழே ஏதாவது கிடக்குமா தேட ஆரம்பித்தான். பார்க்கும் போதெல்லாம் கீழே பார்த்து கொண்டே போவான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு சின்ன கம்மல் கிடைத்தது. ரொம்ப சந்தோஷம். திரும்ப பார்த்து கொண்டே போனான். பார்த்தான், அது கீழே குனிஞ்சு பார்த்தான். கடைசியில் நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அதே அவனுக்கு வாழ்க்கையாகி கூன் விழுந்து போய் அவன் கீழே பார்த்து கொண்டே போனானா. கடைசியில் அவன் சேர்த்ததெல்லாம் கொஞ்சம் குண்டூசிகளும் நிறைய ஆணிகளும் பழைய பேப்பர்களும் வாழ்க்கையை நாசமாகி போய்விட்டது. இன்னைக்கு கீழே பார்த்துக்கிட்டு கூடாது. ஆண்டவர் சொல்ல, எதை தேடிட்டு இருக்கீங்க? எதை தேடுதுங்க? என்ன தேடுங்க? இயேசுவை தேடுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்குன்னு நித்தியமாய் ஒருவரும் பறித்து கொண்டு போகாத தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இந்த பூமியில மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தேடுங்க. நீங்க நன்மை செய்யும் போது தானாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் என்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டினார். ஒரு அண்ணனை பார்க்க நான் போயிருந்தேன். அந்த என்னுடைய மோட்டார் சைக்கிளை நான் நிறுத்தி வைத்து விட்டு உள்ள எட்டி பார்க்கும்போது வேகமா அந்த உழுக்கார் ஓடி வந்து போயிருங்க 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 அப்படின்னாரு. எதுக்குங்க? இல்ல அந்த ஆளு உங்களை ரொம்ப அப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க தயவு செய்து போயிருங்க, அவர் உள்ளுக்கு உட்காந்துருக்காரு அப்படின்னாரு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதே நபர் ஒரு நாள்ல ராத்திரி 10 மணிக்கு மேல புது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தாரு. 10 மணிக்கு மேல எந்த ஊருக்கும் பஸ் கிடையாது, எங்கேயும் போக முடியாது. அப்படி அப்படி பாம்போல நின்றுட்டு இருந்தாரு. நான் கேள்விப்பட்டேன், பக்கத்துல போனேன். ஐயா ஸ்தோத்திரம் அப்படின்னா. ஸ்தோத்திரையா? எங்கேயா போனோம்? அங்க போனதுனால வண்டியில வாங்கியா நான் கொண்டு விட்டுதேன். அதுக்கு பிறகு அவர் என்னை ரொம்ப நேசிச்சாரு, ரொம்ப நேசிச்சாரு. ஆத்துமாக்களை சபையில சேர்த்து விட்டாரு. அவர் மரண படுக்கையில கிடக்கும்போது அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. மரண படுக்கையில கிடக்கும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாரு. அப்பெல்லாம் நமக்கு லேண்ட்லைன் ஃபோன் தான், செல்போன் கிடையாது.
தம்பி எங்க நான் பார்க்கணும், தம்பியை வர சொல்லுங்க, நான் பேசணும். நான் சென்னையிலேருந்து வரக்குள்ள அவர் மறித்து விட்டார், ஆனா கடைசி வரை என்னை அவர் நேசித்தார். நிறைய இடத்துல நல்ல சாட்சி வர என்னங்க ஒரு நற்கிரி. நான் பார்த்துட்டு மௌனா விடிய விடிய கடை என்னை அடிப்பேன்னு சொன்னல, அப்படி குர்ருன்னு இங்கிருந்து பைக்ல ஒரு ரவுண்ட் அங்க, அப்புறம் அங்கிருந்து சர்ரு ஒண்ணு, அவர் என்னை கையை அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி பேருந்து அப்படியா இருக்கும்? உண்மையில ஒரு நாள் பிடிச்சி அடிச்சிருப்பாரு. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நன்மை, ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவரை மாற்றுவது மட்டுமல்ல, என்னை அவர் கடைசி வரை நேசித்தார். இந்த மத்தியான வேளையில எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கேட்கிற, என்ன தேடுகிறீர்கள்? உங்க வாழ்க்கையில லட்சியம் எதுவாக இருக்கிறது? உங்கள் தேடல் எதுவாக இருக்கு? உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? நீங்க என்ன காரியத்துக்காக வாழ்றீங்க? இயேசுவுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவரை போல நல்ல வாழ்க்கை வாழ நாம அதை தேடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். 2 பேர் தேடிக்கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் கரிசனோடு கேட்கிறார், என்ன கேட்கிறாய்? என்ன தேடுகிறாய்? ஒருவேளை உன்னுடைய தேடல் தவறாக இருந்து விடக்கூடாது. நீ தவறான ஒரு காரியத்தை தேடி தவறான ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொண்டு விடக்கூடாது. தவறான ஒரு முடிவு எடுத்து விடக்கூடாது. உன்னுடைய தெரிந்தெடுப்பு தவறாய் மாறிவிட. ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? என்ன தேடுகிறாய்? என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாய்? இந்த வாழ்க்கை தேடல் என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்ன உனக்கு வேணும்? கரிசனோடு கேட்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் எதை தேட வேண்டும் என்று கற்றுக் கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள். முகத்தை தேட வேண்டுமா? அவருடைய சமூகத்தை தேட வேண்டுமா? ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டுமா? நீங்க 10 மணி நேரம் ஒரு காரியத்தை மாம்சத்திலே தேடுவதை விட 1 மணி நேரம் அப்பாவுடைய சமூகத்தை உட்கார்ந்து தேடி பாருங்க. தடைகள் மாறும், தடைகள் மாறும். அநேக தேடி தேடி களைத்து போய் இருக்கிறீர்கள். பல இடத்துல பல காரியங்களை தேடி களைத்து போய் சோர்ந்து போய் இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிற, நீ தேட வேண்டிய ஒரு காரியம் உண்டு, நீ தேட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ அதை தேடும்போது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு முன்பாக இருக்கும் தடை கற்கள் மாறும். சமூகம் பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஐயா. எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, காலையில ஆண்டவருடைய முகத்தை நீங்க தேடினீங்கன்னா அந்த நாளின் எல்லா காரியங்களும் தடையின்றி நடக்கும். தடையின்றி நடக்கும். அப்பா பார்த்து மறுபடியும் இந்த கவியை பாடுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையின் லட்சியம் இயேசு, என் லக்கு இயேசு, என் லட்சியம் இயேசு, என் தேடல் இயேசு, என் நோக்கம், என் குறிக்கோள் எல்லாம் இயேசு. எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு அந்த கவியை பாடுவோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். என் நீர்தான் ஆண்டவரே. உம்மை தானே நேசிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நீ மாத்திரம் போதுப்பா. இயேசுவே,
சகோதரனே, தனியா உங்களை பார்த்து கேட்க, எதை தேடி வந்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையில உலகத்தையே தேடிக்கொண்டிருக்கிறாயா? உலக காரியத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறாயா? அப்பா சொல்றாரு, என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் சுவாபங்களை தேடு, உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். பிசாசு அதை தருவேன் இதை தருவேன் சொல்லி உங்களை ஏமாற்றி விடுவான். உங்களை தேட வைத்து பைத்தியக்காரர்களாய் மாற்றி விடுவான். உங்களை நஷ்டப்படுத்தி விடுவான். ஆனா அப்பாவுடைய முகத்தை தேடி பாருங்க, அப்பாவுடைய சமூகத்தை தேடி பாருங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். பரலோகத்தின் பிதாவே, அன்பின் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மத்தியான வேளையில அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். என்ன தேடுகள் என்று கரிசனோடு எங்களை விசாரித்தீர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ செத்து போன கல்லறையில் அல்ல, ஜீவனுள்ள தெய்வமாகி உம்மை தேட வேண்டும், வார்த்தையின்படி தேட வேண்டும் ஐயா. தவறாய் எங்கள் தேடுதல் தவறாய் முடிந்துவிடக் கூடாது. எங்கள் தேடுதல் பிரயோஜனமற்றி போய்விடக் கூடாது. எங்கள் தேடுதலை நஷ்டமடைந்து விடக் கூடாது. நித்திய ராஜ்யத்தை தேட வேண்டும், நன்மை செய்வதை தேட வேண்டும், உடைய வார்த்தை முடியாத மகிமையான ஒரு வாழ்க்கையை தேட வேண்டும் ஐயா. வந்து கோபடி ஆவி ஆத்மா சரித்திரும். இந்த வார்த்தைகள் 100ஆக பலன் கொடுக்கட்டும். இந்த வார்த்தையின்படி உம்மை தேடி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக. எல்லா தடைகளுக்கு மாற்றுவீராக. அற்புத கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லாவற்றையும் தேடி அதை கண்டடைய கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறேன். இதை தேடி அதை கண்டடைய, தேடி அதை பெற்றுக்கொள்ள கிருபைச்சி ஆசீர்வதியும் நடத்தும். பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தையால் நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிகர மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு